நீங்க ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. உதவி அப்படிங்கிறதுல ஒரு 2 டைப் இருக்கு. அதாவது ஒரு உதவி பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க உங்ககிட்ட வாலண்டியராக வந்து இதை எனக்கு பண்ணி தருவீங்களா அப்படின்ட்டு கேட்குறது. பட் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, உதவி கேட்காமலே பண்ணுறது. ஸோ இந்த டைப்பில் தாங்க 2 விதம். இந்த விஷயத்தில் தான் நாம் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உதவியை வந்து கேட்டு பெறது. ஒருத்தங்களுக்கு வந்து ஏதாச்சும் அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லது மென்டலாக இருக்கலாம். உதவி அப்படிங்கிறத என்னால் இதை பண்ண முடியல, இதை பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னுட்டுன்னு கேட்டு நீங்கள் அதை பண்ணுறது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிப்ரெஷனில் இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அவங்க லைஃப்பில் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னுட்டுன்னு தெரியாமல் உங்ககிட்ட வாலண்டியராக வந்து ஒரு நம்பிக்கையில் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்காதது மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்வைஸை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவியை வந்து கேட்டு வந்து நீங்கள் கொடுக்குறது. அதே மாதிரி உதவி கேட்காம பண்ணுறதுல தாங்க ரொம்ப பேர் வந்து இழிச்சவாயேன், இவன் ஒரு பைத்தியக்காரன், இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாமே கேட்டு 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 என்னடா நல்லது பண்ணுறாலே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசு உடைஞ்சி போய் இருப்பீங்க. ஸோ இதில் தாங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ உதவி கேட்காம பண்ணுறது இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கிறதுல திடீர்னு யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இல்லை அப்படின்னா விழுந்துட்டாங்க, இல்லை ஒரு முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஒரு ஹெல்ப்பை வந்து நாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஓடோடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டோ இல்லது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல தடுக்கி விழுந்தவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஓடோடி போய் வந்து உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்ஃபுல்லாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. இந்த உதவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதான விஷயம். ஸோ உதவி கேட்காம பண்ணுறதுல செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலேயா இருக்கலாம், இல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு டூர் மாதிரியோ இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாலண்டியராக போய், அதாவது அவங்க மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு ஹெல்ப்புமே உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாலண்டியராக போய் அவங்களுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்க கூட்டத்தில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வந்து நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும், அது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. பட் அது நல்லதாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. உங்களை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்ததான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க முடியாமல் ஒரு சுமையை வந்து தூக்கிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணும்போது கூட உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ இங்கே உங்கள் சொசைட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுமையை தூக்கிக்கிட்டே போகிறாங்க. ஆல்ரெடி நீங்களும் ஒரு சுமையை வந்து தூக்கிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வலிக்குமோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ட்டு நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் உங்கள் சுமைக்கு மேலே அவங்கக்கிட்ட இருந்து கம்பல் பண்ணி அந்த சுமையையும் வாங்கி நீங்கள் வந்து சுமந்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா என்னடா இவன் ஒரு இழிச்ச வாயேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லவனாக இருந்தாலே போதும். அதாவது அவங்கவுங்க பண்ணக்கூடிய வேலையை அவங்கவுங்க பண்ணிக்கிட்டாலே ரொம்ப திருப்தியாக தான் இருக்கும். வாலண்டியராக நீங்கள் அதை சுமந்து கொண்டு போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களை ஒரு இழிச்சவாயன் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்க போகிறதே கிடையாது. ஸோ நல்லவனாக இருக்கலாம், அதுக்காக ரொம்ப நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த உலகம் உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் போகுமே தவிர நல்லவன் அப்படிங்கிற பேரை வந்து ஈஸியாக உங்களுக்கு தராது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இந்த உதவி பண்ணுறதுல கூட. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம்
பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.